எடிட்டிங் 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 நான் பாட்டுக்கு வீடியோஸ் போட ஆரம்பிச்சோன்னே அதை தூக்கி இங்கே வைங்க இதை தூக்கி அங்கே வைங்க இதை நகர்த்தினீங்கன்னா அது சேஞ்ச் ஆகும் அதை நகர்த்தினீங்கன்னா இது மூவ் ஆகும்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி பிரீமியர் ப்ரோட பேசிக் என்ன அப்படிங்கறத சொல்லி கொடுக்காமையே விட்டுட்டேன். ஆனா நீங்களும் அதை சும்மா விடல, என்னோட மண்டையில தட்டி ப்ரோ இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி பிரீமியர் ப்ரோனா என்ன, அதோட பேசிக் என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுங்க ப்ரோன்னு கேட்டுட்டீங்க. நீங்க கேட்டு அதை நான் சொல்லாம இருப்பேனா? அதுதான் இன்னைக்கு வீடியோல பிரீமியர் ப்ரோனா என்ன, பிரீமியர் ப்ரோல பேசிக்கா என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்க்க போறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது பிரீமியர் ப்ரோட டிஃபால்ட்டான ஃபார்மேட் கிடையாது. இது எங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் பிரீமியர் ப்ரோ சாஃப்ட்வேர் ஏத்தணும்னா உங்களுக்கு இந்த ஃபார்மேட் தான் வரும். அதுல நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது பிரீமியர் ப்ரோ ஒரு டைம் லைன் வீடியோ பேஸ்ட் எடிட்டிங் சாஃப்ட்வேர். சிம்பிளா சொல்ல போனோம்னா இதுல நீங்க வீடியோ எடிட்டிங்ஸ் பக்காவா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணோம்னா நம்மளுக்கு எதை எடிட் பண்ணணுமோ அந்த கிளிப்பை முதல்ல உள்ள கொண்டு வந்துடலாம். அதுக்கு நீங்க இம்போர்ட் மீடியா டு ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கிறதுல டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மீடியா ஃபைல்ஸ் எல்லாம் இங்க ஷோ ஆகும். அதுல உங்களுக்கு எந்த கிளிப் வேணுமோ அந்த கிளிப்பை நீங்க எடுத்து உள்ள வச்சுக்கலாம். இப்போ நீங்க அந்த கிளிப்பை உள்ள கொண்டு வந்தோம்னா அந்த கிளிப் இந்த இடத்துல ஷோ ஆகும். இது நீங்க அப்படியே பிடிச்சி டிராக் பண்ணி டைம் லைன் அப்படின்னு காட்டுற இந்த இடத்துல டிராப் மீடியா ஹியர் டு கிரியேட் சீக்வென்ஸ் அப்படிங்கிற இடத்துல விட்டுருங்க. அந்த இடத்துல நீங்க விட்டோனவே உங்களுக்கு வீடியோவோட கிளிப் இந்த ஃபார்மேட்ல தான் காட்டும். அதுல எப்படி இந்த சைடு பாத்தீங்கன்னா V1 V2 V3 A1 A2 A3 னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அது ஒண்ணு இல்ல, V1 V2 V3 அப்படிங்கிறது வீடியோ ட்ராக், A1 A2 A3 அப்படிங்கிறது ஆடியோ ட்ராக். இதுல மொத்தமா மூணு ட்ராக்ஸ் தான் கொடுப்பாங்களா அப்படின்னா கிடையாது. நீங்க வேணும்னா அந்த ட்ராக் மேல ரைட் கிளிக் பண்ணி ஆட் ட்ராக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்ததா இன்னொரு ட்ராக்கும் கிரியேட் ஆகும். சேம் அதே மாதிரி தான் ஆடியோ ட்ராக்குக்கும் நீங்க ஆட் ட்ராக் கொடுத்து எவ்வளவு ட்ராக் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட வீடியோ ஃபைல் V1 அப்படிங்கிற ட்ராக்லயும் ஆடியோ ஃபைல் A1 அப்படிங்கிற ட்ராக்லயும் இருக்கு. நீங்க வேணும்னா அந்த ட்ராக் மேல உங்களோட கர்சரை வச்சு அந்த ட்ராக்கோட சைஸ் என்லார்ஜ் பண்ணிக்கலாம். நீங்க எவ்வளவு என்லார்ஜ் பண்றீங்களோ அவ்வளவு அந்த கிளிப் வந்து பெருசா காட்டும். சேம் அதே மாதிரி தான் ஆடியோ ட்ராக்குக்கும். நம்மளுக்கு வீடியோ ட்ராக்கோட சைஸ் கம்மியா இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ஆடியோ கட் பண்றதுக்காக ஆடியோ ட்ராக் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருந்துச்சுன்னா கட் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கட் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல, சிம்பிள். நீங்க கட் பண்ண போற இடத்துக்கு முன்னாடி வச்சு கீபோர்ட்ல சி பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட கர்சர் பிளேட் சிம்பிளுக்கு கன்வெர்ட் ஆகும். அப்படி கன்வெர்ட் ஆனோம்னா நீங்க கட் பண்ண போற ஆடியோக்கு முன்னாடி வச்சு மவுஸ்ல ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த இடம் கட் ஆயிருக்கும். சேம் அதே மாதிரி தான் வீடியோ ட்ராக் மேலயும் வச்சு அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் ஆப்ஷன் நான் சொன்ன மாதிரி கீபோர்ட்ல சி பட்டன் கிளிக் பண்ணியும் வர வைக்கலாம். அப்படி இல்லனா உங்களுக்கு லெஃப்ட் சைடு கீழ டூல்ஸ்ல பிளேட் சிம்பிள் கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு கட் ஆப்ஷன் ஓபன் ஆயிரும். அதை யூஸ் பண்ணி கூட நீங்க ஆடியோ வீடியோ எல்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ வேணாங்கறத மொத்தமா செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கட் பண்ண இடத்துக்கு முன்னாடி இருக்கிற ஸ்பேஸ் எம்டி ஆயிரும். இதை எப்படி ஸ்டார்டிங்க்கு கொண்டு வரதுனா உங்களோட மவுஸ்ல லெஃப்ட் கிளிக் பண்ணீங்கன்னா ரிப்பல் டெலீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை ஓகே கொடுத்தீங்கன்னா நீங்க கட் பண்ணது ஸ்டார்டிங்க்கு வந்துரும். இப்போ சப்போஸ் நம்ம வீடியோவோட சென்டர்ல ஏதோ இடத்துல கட் பண்றோம் அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் கட் பண்ணிட்டு வேணாங்கற ஃபைலை டிராக் பண்ணி டெலீட் பண்ணிட்டு ரிப்பல் டெலீட் கொடுத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருக்கிற ஃபைலும் கேப்புக்கு நெக்ஸ்ட் இருக்கிற ஃபைலும் ஜாயின்ட் ஆயிரும். ஆடியோ வீடியோ கட் பண்றதுக்கான சிம்பிளான மெத்தட் இவ்வளவுதான். நெக்ஸ்ட் உங்களோட கிளிப்பை மூவ் பண்றது, ஜூம் இன் ஜூம் அவுட் பண்றது எல்லாமே சிம்பிள் தான். நான் பாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற கிளிப்பை கிளிக் பண்ணிட்டு மேல எஃபெக்ட் கண்ட்ரோலுக்கு கீழே பாத்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் மோஷன் அப்படிங்கிறதுல பொசிஷன், ஸ்கேல், ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதுல பொசிஷன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்மளோட கிளிப்பை லெஃப்ட் இல்லனா ரைட்ல மூவ் பண்ணிக்கலாம். பொசிஷன்லயே செகண்ட் ஆக்கறத யூஸ் பண்ணி மேல இல்லனா கீழே மூவ் பண்ணிக்கலாம். ஸ்கேல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஜூம் இன் ஆர் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிளிப் வந்து ஃபுல்லா இருக்கு. சப்போஸ் இப்போ எனக்கு இந்த வீடியோ 3வது செகண்ட்ல இருந்து 4வது செகண்ட் வரைக்கும் ஜூம் இன் ஆயிட்டே வரணும் அப்படிங்கிறதுக்கு 3rd செகண்ட்ல கரெக்டா டிராக் லைனை வச்சு கீபோர்ட்ல சி பட்டன் கிளிக் பண்ணி அந்த இடத்தை கட் பண்ணிக்கோங்க. டிராக் லைனை அதே மாதிரி கொண்டு போய் 4th செகண்ட்ல வச்சு அந்த இடத்துலயே ஒரு கட் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டர் ஆகிற இந்த கிளிப்பை கிளிக் பண்ணிட்டு ஸ்கேல் ஆப்ஷன்ல ஸ்கேலுக்கு முன்னாடி இருக்கிற வாட்ச் ஐகான் பட்டன் கிளிக் பண்ணிட்டு டிராக் லைனை கொஞ்சம் இழுத்து விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளவு ஜூம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவு ஜூம் வச்சுக்கோங்க. வச்ச உடனே உங்களுக்கு இந்த இடத்துல கீ ஃப்ரேம் ஓபன் ஆகும். இந்த கீ ஃப்ரேம் ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கும் அது பொறுத்து தான் நீங்க யூஸ் பண்ற எஃபெக்ட் ஃபாஸ்டா இல்லனா ஸ்லோவா மூவ் ஆகும். நான் இந்த கீ ஃப்ரேம் லாஸ்ட்ல இழுத்து வச்சிரறேன். இப்போ டிராக் லைனை ஸ்டார்டிங்ல வச்சு வீடியோ அப்ளை பண்ணீங்கன்னா வீடியோ அழகா ஜூம் ஆயிட்டே வரும். இப்போ இதெல்லாம் ஓகே. சப்போஸ் என்னோட வீடியோ ஒரு இடத்துல டிம்மா தெரியுது, அந்த இடத்துல நான் கலர் கரெக்ஷன் பண்ணனும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு கிளிப்பை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு அந்த கிளிப்பை கிளிக் பண்ணி இங்க உங்களுக்கு லுமிட்ரி கலர் அப்படின்னு சொல்லி கீழே நிறைய ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி உங்களோட வீடியோக்கு நீங்க கலர் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களோட பேனல்ல லுமிட்ரி கலர் அப்படிங்கறது காட்டல அப்படின்னா ஒண்ணு இல்ல, சிம்பிள் தான். மேல உங்களுக்கு விண்டோ அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டுவாங்க. அதுல நீங்க உங்களோட பேனல்ல என்னென்ன ஆப்ஷன் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் உங்க வீடியோவோட எடிட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோவை எப்படி எக்ஸ்போர்ட் பண்றதுனா உங்களோட கீபோர்ட்ல கண்ட்ரோல் M கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் செட்டிங்ஸ் வரும். அதுல உங்களோட வீடியோ என்ன ஃபார்மேட்ல எக்ஸ்போர்ட் ஆகணும், என்ன ப்ரீசெட்ல எக்ஸ்போர்ட் ஆகணும், நீங்க எக்ஸ்போர்ட் பண்ற ஃபைல் எந்த இடத்துல சேவ் ஆகணும் அப்படிங்கறது எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம். அதுல ப்ரீசெட் கிளிக் பண்ணீங்கன்னா அதுல உங்களுக்கு நிறைய குவாலிட்டி ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு என்ன குவாலிட்டியில வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த குவாலிட்டி செலக்ட் பண்ணி கீழ அவுட்புட் நேமுக்கு பக்கத்துல இருக்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட மீடியா ஃபைலுக்குள்ள போகும். இதுல உங்களோட வீடியோ எங்க சேவ் ஆகணும்னு சொல்லி நீங்க செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அவ்வளவுதான். கீழ பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்க எடிட் பண்ண வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதே மாதிரி என்ன எடிட்டிங் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க. ஏன்னா அதை சொல்லி தரக்கு நான் இருக்கேன்.